எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் கனியை சிறிதுமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்களுக்கு முத்திரை போடப்பட்டார். நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மளோடு இருப்பதே நம்மளுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு காரியம் சொல்லட்டா, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனம் பண்ணார். ஆதாமோடு கர்த்தர் வந்து பேசினார். நோவாண்ட கர்த்தர் பேசினார். இப்படி பழைய ஏற்பாட்டுல பாருங்க, வந்து பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா எங்க தேவன் ஜனங்களோடு இருக்க ஆரம்பிக்கிறார்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு, கர்த்தர் தாவீதோடு சவுலை விட்டு நீங்கினார். நல்ல கவனிக்கணும். நம்முடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உங்களோடு இருப்பேன் என்பதை அந்த வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு நமக்குள் வாசம் பண்ணுவார் என்பதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இங்க உங்களுக்கு தெரியல, ஆவிக்குரிய கண்களுக்கு அதை விட பயங்கரமான ஒரு பெரிய பாதுகாப்பு நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால எலிசா சொல்றாரு, அங்க இருக்கிறவங்க நம்மள்ட்ட இருக்கிறவங்க அதிகோடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே கேயாசு கண்களை திறந்தவன் கண்ணு திறந்து பார்க்கிறான். அக்கினி மயமான குதிரைகள் அங்கே தூதர்கள் இறங்கி இருக்கிற பார்த்த பொழுது அவன் ஆச்சரியப்பட்டான். தேவ ஜனங்களே, அவர் கையப்படி சொல்லுங்க, நமக்குடைய வாக்குத்தத்தம் அவர் நம்மளோடு இருப்பேன் என்பதை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி